செப்டம்பர் 18, 2012 பீகார் முசாஃபர்பூர். இங்க சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட குடும்பத்தோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த சக்கரவர்த்திக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது அப்படிங்கறதுனால எப்பயுமே காலையில ஒரு 3-3:30 எழுந்திரிச்சிருவாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கு சக்கரவர்த்தி வழக்கம் போல ஒரு 3-3:30 எழுந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இவரு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனை நோக்கி வேகமா வெளியில போகும்போதுதான் அவரோட வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கிறத பாக்குறாரு. வழக்கமாவே அந்த லைட்டை வந்துட்டு இவரு நைட்டு போட்டுவிட்டு காலைல தான் வந்து ஆஃப் பண்ணுவாராம். நைட்டு ஃபுல்லா இவங்களோட வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட சக்கரவர்த்தி தான் அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப வெளியில வந்து பாக்குறப்ப அந்த லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கு. இப்ப லைட்டு தான் ஆஃப் ஆயிருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட்டோட சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு நபர் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆஃப் பண்ணிருக்கணும். நம்ம தான் எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிப்போம். அப்படி இருக்கிறப்ப யார் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவரு பெட்ரூம்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்கவங்களோட ஒய்ஃபை தட்டி எழுப்பியிருக்காரு. எழுப்பி வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த லைட்டை நீ ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு தூக்க கலக்கத்திலே இந்த லைட் எப்பயுமே நீங்க தானே ஆஃப் பண்ணுவீங்க, நான் எப்ப ஆஃப் பண்ண, நானே தூங்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சக்கரவர்த்தி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைட்டோட சுவிட்ச் எங்க இருக்குன்னா நவருணா அப்படின்ற அவங்களோட பொண்ணோட ரூம்குள் வெளியிலே இருக்கு. இந்த பொண்ணுக்கு இருட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயம். எப்பயுமே இருட்டுல இவங்க இருக்கவே மாட்டாங்களாம். வெளியில இந்த லைட்டை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லைட்டோட வெளிச்சம் வந்துட்டு கரெக்டா அந்த ரூம்குள்ளேயே படும். இதனால நூறானா எந்த விதமான பயமே இல்லாம அந்த ரூம்குள்ள தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வெளியில லைட் ஆஃப் ஆயிருக்கு, ஃபுல் இருட்டா இருக்கு. இப்ப சக்கரவர்த்தி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வெளியில லைட் ஆஃப் ஆயிருக்கு, யார் ஆஃப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க தூங்கிட்டு இருந்தவங்களோட ஒய்ஃப் எந்திரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இது ஷாக்கா இருக்கு. உடனடியாக அவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா அவங்களோட ரூமை விட்டு நவரானாவுடைய ரூமை நோக்கி போறாங்க. போய் பார்த்தப்ப அவங்களோட ரூம் கதவு வந்துட்டு லைட்டா திறந்து இருந்தது. நைட்டு நம்ம பொண்ணு வந்துட்டு கதவை சாத்திட்டு தானே தூங்கி இருந்தா, எப்படி இந்த கதவு லைட்டா திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே அந்த டோர் இன்னும் ஓபன் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு பாக்குறாங்க. இப்படி போய் பார்த்தா அவங்களுக்கு அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க பொண்ணு நல்ல பெட்ஷீட்டை இழுத்து பூத்தி தூங்கிட்டு இருக்காங்க. சக்கரவர்த்தியும் அவங்களோட ஒய்ஃபும் கொஞ்சம் சந்தோஷத்தோட அந்த பெட்ல போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து பாக்குறாங்க. இந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தான் பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. ஏன்னா உள்ளார அவங்களோட பொண்ணு இல்லை, அதுக்கு பதில தலைமணி பெட்ஷீட் எல்லாம் அடுக்கி அதுக்கு மேல பெட்ஷீட் போட்டு அவங்க பொண்ணு தூங்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. இப்ப இங்க நூறானா இல்ல அப்படின்னு சொன்னா நூறானா இங்க இவங்க கிடைச்சாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் காரணம், என்னெல்லாம் நடந்துச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். பீகார்ல முசாஃபர்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இங்க சக்கரவர்த்தி அப்படின்றவர் அவருடைய ஒய்ஃபான மைத்ரே அப்படின்றவங்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவங்களுக்கு ஒரு பையனும் 2 பொண்ணும் இருக்கு. சக்கரவர்த்தி பேசிக்காவே ஒரு பெங்காலி. இவர் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த கடையை பரம்பரையா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவர்கிட்ட அவங்க குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு தேவையான பணம் இருக்கு. இதனால அவரோட குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. சக்கரவர்த்தியும் அவரோட குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பரம்பரை வீடு தான். இவரோட கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட குடும்பத்துக்காக இன்னும் நிறைய ஆல்டர் பண்ணி மேல மாடி வீடுலாம் கட்டி அதை வச்சிருக்காரு. இவங்களுடைய 2வது பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நூறானா. நூறானாவுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர் அப்படின்ற ஸ்கூல்ல வந்துட்டு இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டடீஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயுமே எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு சம்மர் லீவ் அப்படின்னு விட்டா கூட இந்த லீவ்ல கூட இவங்க வெளியூருக்கு போறது, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த லீவ்லையும் உட்காந்து எதனாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா கத்துப்பாங்களா, எதனாச்சும் புதுசா ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி இருக்கிறப்பதான் 2012 செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு அவங்களோட ஊர்ல தேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கொண்டாடுறாங்க. இது கடவுள்களான சிவன் பார்வதியோட மேரேஜை வந்துட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அவங்களோட ஊர்ல 15 இருந்து 20 நாள் வரைக்கும் நடக்குமா. இந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் தூங்க போறதுக்கு முன்னாடி நூறானா எனக்கு மருதாணி வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. இதனால அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 2 பொண்ணுங்களுக்குமே மருதாணி வச்சு விட்டுருக்காங்க. எப்பயுமே நூறானாவும் சரி, அவங்களோட பையனும் சரி, கூட இருக்க அவங்களோட அக்காவும் சரி, இவங்க 3 பேருமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட தான் படுத்து தூங்குவாங்களாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நூறானா வந்துட்டு நான் தனியா போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சக்கரவர்த்தி வந்துட்டு எதனாலமா நீ தனியா தூங்குற, நீ பயந்துப்ப, சொன்னா கேளு, தனியாலாம் தூங்க வேணாம், எங்க கூடயே தூங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நூறானா வந்துட்டு இதை கேட்கவே இல்லை. இல்லப்பா நான் தனியாவே தூங்கிக்கிறேன், கை ஃபுல்லா மெகந்தி வச்சிருக்கேன், நான் உங்க பக்கத்துல படுத்தேன் அப்படின்னு சொன்னா உங்களோட ட்ரெஸ்லாம் நான் தடவி விட்டுருவேன், நான் ஒரே இடத்துல படுக்க மாட்டேன், அதனால நான் தனியாவே போயிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் நிறைய தடவை சொல்லி பார்த்திருக்காங்க. இல்ல நான் தனியாவே படுத்துக்கிறேன்,
யாரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ல போயிட்டு தனியா படுத்திருக்காங்க. இதனால அந்த ரூம்ல அவங்க தூங்குறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா 2 பேருமே பெட்ஷீட், பெட், தலகாணி எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி தந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு சரிமா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு தூங்க வந்திருக்காங்க. இப்ப சக்கரவர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு அந்த வெளிச்சம் வந்துட்டு ரூம்குள்ள நல்லா வருதா அப்படின்றத பார்த்துட்டு நூரானாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு வந்திருக்காரு. எழுந்து பார்த்தப்பதான் அந்த லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிருந்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நூரானா வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தலகாணி பெட்ஷீட்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்படி செட்டப் பண்ணிட்டு அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நூரானாவை கடத்திட்டு போன அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியல. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா உடனடியே சக்கரவர்த்தி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாமே லாக் பண்ணிருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நபர் வந்துட்டு வெளியில இருந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வீட்டுக்குள்ள இருந்து வெளியிலயும் போக முடியாது. அப்படி ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போயிருந்தா கூட உள்ளார தாப்பால் போட்டிருக்க முடியாது. அப்படின்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் உள்ளார தாப்பால் போட்டிருக்கணும். ஆனா வீட்டுல இருக்க மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கேட்டப்ப எல்லாருமே நாங்க நைட் இங்க தான் இருந்தோம், தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம், நீங்க சொல்லிதான் நாங்க எந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நூரானாவை வீட்டுக்குள்ள வந்து கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்த சக்கரவர்த்தி வந்துட்டு உடனடியா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா இந்த விஷயங்களை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இதை ஸ்டார்டிங்ல சீரியஸாவே எடுத்துக்கல. பதறாதீங்க, உங்க பொண்ணா தான் வந்துட்டு வெளியில போயிருப்பாங்க, நீங்க எதனாச்சும் திட்டினீங்களா, ஒருவேளை உங்க வீட்டு விட்டு ஓடி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு ஒரு பிரச்சனை இல்ல அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வந்த சக்கரவர்த்தி வந்துட்டு நூரானாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி இங்க என்னோட பொண்ணு வந்திருக்காளா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா நூரானாவை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்ப சக்கரவர்த்தி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சார் என்னோட பொண்ணு இன்னுமே வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வந்து தேடித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அடுத்த கொஞ்ச நேரத்துல சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியா நூரானா தூங்கினா அந்த ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த பெட்ரூம் உடைய ஜன்னல் கம்பி 3 வந்துட்டு வளைஞ்சிருக்கு, அதுவும் வெளிப்பக்கமா வளைஞ்சிருக்கு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு வளைஞ்சிருக்கு இந்த 3 கம்பி மூலியமா கண்டிப்பா ஒரு ஆள் வந்துட்டு நுழைஞ்சிட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி யாராச்சும் ஒரு நபர் இவங்க பொண்ணை கடத்திருப்பாங்களோ. நைட்டு பொறுமையா அந்த ஜன்னலுடைய 3 கம்பியை அறுத்து அதை பின்பக்கமா வளைச்சு அது வழியா பூந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப என்ன குழப்பமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கம்பி அறுத்துட்டு யாராச்சும் உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணை கடத்திருந்தா கூட அப்ப அந்த பொண்ணு முழிச்சிருந்திருக்கும், பார்த்து பயங்கரமா கத்தி இருந்திருக்கும். பக்கத்து ரூம்லயே அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்கு, ஜன்னல் அறுத்து உள்ள வந்து அவங்க பொண்ணு கடத்திட்டே போயிருக்காங்க. ஆனா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த இவங்களுக்கு எந்த விதமான சத்தமே கேட்கலையா அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நூரானாவை வந்துட்டு யாருமே கடத்திட்டு போக கிடையாது, அவங்களே தான் விருப்பப்பட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு சக்கரவர்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. எதனால சார் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட்டு கேட்கிறாரு. இதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பக்கத்து ரூம்ல இருந்த உங்க பொண்ணு வந்துட்டு கத்தவே கிடையாது, அதுவா தான் விருப்பப்பட்டு போயிருக்கணும், அதுவும் போக ரூம்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கலையில எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு. ஒருவேளை கடத்துறதுக்கு யாராச்சும் உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்களோட இவங்க கண்டிப்பா போராடி இருப்பாங்க, அதனால எதனாச்சும் ஒரு பொருள் வந்துட்டு கலைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே தான் இல்லையே, அப்புறம் வேற எப்படி நினைக்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கறாங்க. ஆனா சக்கரவர்த்தி வந்துட்டு போலீஸ் ஆபீசர் சொல்ற எதுவுமே வந்துட்டு கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீங்க இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னு என் பொண்ணு மேல பழி போடாதீங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சுதாங்க, உங்களோட டியூட்டி நீங்க ஒழுங்கா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸே நினைக்கக்கூடிய ஒரு தியரி தான். ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை சக்கரவர்த்தி சொல்றது கூட உண்மையா இருக்கலாம், நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கம்பியை வளைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட மூக்குல வந்துட்டு எதனாச்சும் மயக்க மருந்து கூட வச்சிருந்திருக்கலாம், இதனால கூட சத்தமே இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு அவன் கடத்திட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஒரு லவ் மேட்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா நூரானாவுடைய ஸ்கூலுக்கே போறாங்க. அங்க போய் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு லவ்வர் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது அப்படின்றதே தெரியுது. அவங்க அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச மாட்டாங்களா, அவங்க எப்பயுமே ஒர்க்லயே தான் இருப்பாங்க.
இருப்பாங்களாம். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய சந்தேகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி மேலேயும் அந்த வீட்டுல இருக்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் தான். ஒருவேளை அவங்களே அவங்க வீட்டு பொண்ணை வந்துட்டு கடத்திட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி டிராமா கிரியேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்தது. அதனால சக்கரவர்த்தியோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே ஒரு இடம் விடாம சர்ச் பண்றாங்க. பெருசா இவங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. ஒருவேளை இவங்க அவங்களோட பொண்ணை கொலை பண்ணி வாட்டர் டேங்க்லயோ இல்ல செப்டிக் டேங்க்லயோ போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் இவங்களுக்கு வருது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்குவாட வர வச்சு அங்க இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க், சுத்தி எதனாச்சும் கிரவுண்ட்ல எதனாச்சும் குழி தோண்டி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க பயந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அங்க நடக்கல. சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெங்காலி கம்யூனிட்டியில பெரிய ஆளு. அங்க பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு. சொல்லப்போனா இவரோட கம்யூனிட்டியில ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இருக்காரு. அவர்கிட்ட அவங்களோட பொண்ணு விஷயத்த சொல்லி அவர்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இது மூலியமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்துட்டு இந்த கேஸை ஏடிஜி குப்தேஸ்வரர் பாண்டே கிட்ட தராங்க. பாண்டே கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஜட்ஜி வந்துட்டு நினைச்சாங்க. இந்த கேஸ் பாண்டேக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டே வந்துட்டு பல கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவர் மேல இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி எக்கச்சக்கமான பிரஷரும் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் நினைச்ச மாதிரி நூரானா வந்துட்டு அவங்க லவ்வர் கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல. இதனால இந்த ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டு சக்கரவர்த்தி கிட்டே டைரக்டா போயிட்டு உங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா இந்த சொசைட்டியில் நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கீங்க, நிறைய பிசினஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்க மேல இருக்கக்கூடிய பகையை வந்துட்டு உங்க பொண்ணு மேல காட்டுறாங்களோ அதனால உங்களோட பொண்ணை வந்துட்டு கடத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப சக்கரவர்த்தி நல்லா யோசிச்சுட்டு எனக்கு 3 பேர்த்து மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேண்ட் மேட்டர்ல எனக்கும் ஒரு 3 பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. ஒருவேளை அந்த 3 பேர் வந்துட்டு என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 3 பேர்த்தையுமே கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா 3 பேர்த்துக்கிட்ட இப்படி தனித்தனியா விசாரிச்சு பார்த்ததுல அந்த 3 பேருக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த 3 பேர்த்த போலீஸ் ஆபீசர் சந்தேக லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. கடைசியாக நூறானா தூங்கின அந்த ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த ரூமில் நமக்கே தெரியாமல் எதனாச்சும் எவிடன்ஸை வந்துட்டு நம்ம விட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்துட்டு சீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரூம் வந்துட்டு திறந்தே வச்சிருந்தா வெளியிலிருந்து யாராச்சும் அந்த ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு வேற எதனாச்சும் எவிடன்ஸை வந்துட்டு அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நாங்கள் சொல்ற வரைக்குமே இந்த ரூம்குள்ளே நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு சீல் வச்சுட்டு போகிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் போகுது. 1 மாதத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபாரன்சிக் டீமை வந்துட்டு வர வச்சு அந்த ரூமை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு 3 விதமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னு, அந்த ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கயிறு கிடைச்சிருக்கு. அந்த கயிறு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோட இதுவும் கிடையாது. 2, ஏதோ ஒரு விதமான கெமிக்கல் ஆசிட் மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு அந்த ஜன்னல் கம்பிக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலை ஊத்தி தான் அந்த கம்பியை வந்துட்டு அறுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் சொல்லுது. 3ஆவதா இவங்களுக்கு அந்த ரூம்குள்ள ஒரு தாயத்து கிடைச்சிருக்கு. அந்த தாயத்தும் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோட இதுவும் கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கொலைகாரன் யூஸ் பண்ணாதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. இதை தவிர அந்த கயிறுல தாயத்துல எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அதுவும் போக அந்த ரூம்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. நவம்பர் 26, 2016, அதாவது இவங்க காணாம போயிட்டு 2.5 மாசம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய டிரைனேஜ் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டிரைனேஜ்ல ஏதோ ஒண்ணு அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை வெளியில் எடுத்து போடுறாங்க. அது பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருந்திருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு நல்லா ஊத்து பார்த்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு எலும்பு மாதிரி இருந்திருக்கு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் ஒருவேளை இது மனுஷனோட எலும்பா இருக்குமோ அப்படின்னு பயந்து போயிட்டு உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ஆளை விட்டு அந்த ஒட்டுமொத்த டிரைனேஜுமே வந்துட்டு கிளீன் பண்ண சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னும் சில எலும்பு துண்டுகள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எலும்பு துண்டுகள்லாம் மனுஷனோட தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பி செக் பண்ணதுல இந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த எலும்பு துண்டுகள்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நூரானோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே தான் இருக்கு. இதனால இதையே இங்க காணாம போன அந்த பொண்ணோடதான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சந்தேகமே உங்களுக்கு வருது. எடுத்த உடனே இந்த எலும்பு துண்டுகள்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போகுது. இந்த காலேஜோட லேப்ல வச்சு இந்த எலும்பு துண்டுகள் எல்லாம்
எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த எலும்பு துண்டுங்கள்லாம் ஒரு பொண்ணோட இது அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறமா இந்த எலும்பு துண்டுங்க எல்லாமே மேற்கொண்டு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஃபாரன்சிக் டீமுக்கு போகுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்போட சொந்தக்காரங்க ஒரு 13ல இருந்து 15 வயசு இருக்கிறவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டிரைனேஜுக்குள்ள எலும்பு துண்டுங்க மட்டும்தான் கிடைச்சிருக்கே தவிர தலை கிடைக்கல. இப்படி இவங்களுக்கு தலை கிடைக்காததுனால யார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா இந்த எலும்பு துண்டை வச்சு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது 100ஆவது தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி உங்களோட பிளட் எல்லாம் வந்துட்டு தாங்க, நாங்க அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இங்க கிடைச்சிருக்க அந்த எலும்பெல்லாம் வந்து உங்களோட பொண்ணோட தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட சக்கரவர்த்தி வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, என்னோட பொண்ணு இறந்திருக்க மாட்டா, அவ உயிரோட தான் இருக்கா, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சுதாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுவும் போக நாங்க யாருமே வந்துட்டு உங்களுக்கு பிளட் சாம்பிள் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, இந்த டிஎன்ஏ டெஸ்டே நடக்க கூடாது, அங்க கிடைச்சது என்னோட பொண்ணோட எலும்பு கூட கிடையாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அவங்களோட எந்த விதமான சாம்பிளுமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொடுக்கல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கிற இந்த ஐடியாவை கைவிடுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, எப்படி இந்த கேஸை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் டிசம்பர் 2012 இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி கையில் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இவங்க உள்ள வந்து இந்த கேஸை விசாரிச்ச இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா, சக்கரவர்த்தி ஒரு லேண்டை 4 கோடி ரூபாய்க்கு விற்கிறதா சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்டை விற்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு இன்னொரு பிஸ்னஸ் மேன் கிட்ட இந்த லேண்டை கம்ப்ளீட்டாக வித்து மொத்த அமௌண்ட்டுமே வாங்கியிருக்காரு. அந்த லேண்டோட மேட்ரே வந்து செட்டில் ஆயிருச்சு. இப்போ முன்னாடி வாங்கின அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் சரி லேண்டையும் சரி எதையுமே தராமல் அந்த நபரை ஏமாத்திட்டு இந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி பிளான் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடிக்கு தெரிஞ்சிருது. சிஐடி ஸ்டேட்டா சக்கரவர்த்தி கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, சக்கரவர்த்தி ஒரு கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்ச கூட என்ன பழி வாங்குறதுக்கு பதிலாக என்னோட பொண்ணை கூட்டு போயிட்டு கடத்தி வச்சு பழி வாங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் எத்தனையோ தடவை சக்கரவர்த்தி கிட்ட விசாரிச்சாங்க, உங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா எந்த சமயமே இவர் இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்கல. ஆனா இந்த கோணத்துல விசாரிச்சும் சிஐடிக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துல போயிட்டு நிக்குது. அதனால 2013 சக்கரவர்த்தி வந்துட்டு பீகாரோட சீஃப் மினிஸ்டர் கிட்டே, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பொண்ணை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த கேஸை வந்துட்டு சிஐடி கிட்ட இருந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சிஎம்எம் 2013 நவம்பர் 25 இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்த சொல்லி உத்தரவிடுறாரு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு 2014 பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த கேஸை கையில் எடுக்குது. சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்து அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தோட டிஎன்ஏ வாங்குறாங்க. ஸ்டார்டிங்ல சக்கரவர்த்தியோட ஃபேமிலி வந்துட்டு இவங்க கிட்டே நாங்க எந்த விதமான சாம்பிளுமே தரமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களோட பொண்ணு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நாங்க சொல்றதுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே இவங்க சாம்பிள்ஸ் வாங்குறாங்க. இப்ப இந்த சாம்பிள்ஸை வந்துட்டு இவங்களுக்கு டிரைனேஜ்ல கிடைச்ச அந்த எலும்போட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இங்க கிடைச்சிருக்க அந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே 100ஆனோட தான். டிரைனேஜுக்குள்ள இருந்து எடுத்த அந்த எலும்பு துண்டோட டிஎன்ஏ வந்து சக்கரவர்த்தி ஃபேமிலி டிஎன்ஏ கூட 100% மேட்ச் ஆயிருக்கு. இது உங்களோட ஃபேமிலி மெம்பர் தான், அதுவும் உங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா சக்கரவர்த்தி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனடியாக அவர் மீடியா கிட்ட போயிட்டு சிபிஐ வந்து போய் சொல்றாங்க, இந்த கேஸை ஏதோ ஒரு காரணத்துக்காக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து டிரைனேஜில் இருந்து எடுத்ததா சொல்லி சில எலும்புடைய போட்டோஸ்லாம் காமிச்சாங்க. போட்டோவில் இருந்த அந்த எலும்புங்களோட சைஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது. என்னோட பொண்ணுக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுது. அந்த எலும்புங்களாம் வந்துட்டு பெரியவங்களோட எலும்பு மாதிரி இருந்தது, அது கண்டிப்பா என்னோட பொண்ணுடைய எலும்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக ஸ்ரீகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த எலும்புகள் எல்லாம் அமைச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது ஒரு பொண்ணோட எலும்பு. இந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 24 மாசம் அந்த டிரைனேஜுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த எலும்புங்க கிடைச்ச அந்த சமயத்துல என்னோட பொண்ணு இருந்து வெறும் 2.5 மாசம் தான் இருந்தது. இப்படி இருக்க இந்த எலும்புலாம் எப்படி ஏன் பொண்ணு தான் இருக்க முடியும்? சிபிஐ இவங்களோட சேர்ந்து பொய் சொல்றதா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக இந்த தேஜ் ஃபெஸ்டிவலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைனேஜை கிளீன் பண்ணாங்க.
அப்படி இருக்கிறப்ப ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதனால மறுபடியும் இவங்க வேணும்னே இந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணப்ப ஏன் அந்த எலும்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை வந்துட்டு இவர் கேட்கிறாரு. சக்கரவர்த்தி கேட்கறது எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான். இந்த ட்ரைனேஜை யார் உடனடியாக சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னு பாக்குறப்ப அந்த வார்ட் கவுன்சிலர் தான் இந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா அவங்க சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வார்ட் கவுன்சிலர் கிட்டையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய குப்பை வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கு போயிருக்கும். அதனால தான் நான் அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ண சொன்னேன். அதை தவிர வேற எந்த விதமான மோட்டோவும் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப கேஷுவலா தான் இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ண சொன்னேன். இந்த ஏரியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். வேற ஒண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு. இவர் சொல்றதும் ஒரு கரெக்டான பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா சிபிஐ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அந்த எலும்புகள்லாம் உண்மையாலுமே பெருசா இருந்ததா, எதுக்கும் நம்ம ஒரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலும்பு துண்டுங்க எல்லாத்தையுமே பாட்னா மெடிக்கல் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மெடிக்கல் சென்டர்ல இந்த எலும்பு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சுடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. அது என்னன்னா அந்த ரிப்போர்ட்ல இது 30 இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய எலும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லேப்ல செக் பண்ணப்ப இது 13 இருந்து 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட எலும்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல எது உண்மை, யாரு போய் சொல்றா, நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே தெரியல. பயங்கரமான குழப்பமா இருக்கு. ஆனா இந்த கேஸ்க்குள்ள ஏதோ ஒரு பெரிய நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல எலும்பியே வந்துட்டு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி டெஸ்ட்ல மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லாது, அதுவும் இவ்வளவு பிளண்டராலாம் மாறாது. அப்படி ஒருவேளை ஒருத்தங்க இந்த எலும்புகளை மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாரு, எதுக்காக இதை பண்ணணும், எப்படி இந்த எலும்புகள்லாம் செகண்ட் டைம் ட்ரைனேஜ் கிளீன் பண்ணும்போது மட்டும் கிடைச்சிருக்கும்? உண்மையாலுமே 100 ஆனா வந்துட்டு இறந்து போயிட்டாங்களா, அவங்களோட எலும்பு தான் ட்ரைனேஜ்ல கிடைச்சதா, அதை மாத்தி வச்சிட்டாங்களா, இல்ல 100 ஆனா உண்மையாலுமே உயிரோட ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்களா? இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்குமே சிபிஐ கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் 300 பேருக்கு மேல விசாரிச்சிருப்பாங்க. அதுல 66 பேர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான சந்தேகத்தோட இருந்தாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சும் யாருக்கிட்ட இருந்தும் எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பிரான்ச்சுக்கு மாறுது. வேற வேற ஆபீசர்ஸ் வந்து இந்த கேஸை விசாரிச்சாங்க. இதுல இந்த கேஸ்க்குள்ள அப்படி என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐ வந்துட்டு ஏடிஜி, டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆபீசர்ஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் இந்த கேஸை திசை திருப்புறதுக்காக எதனாச்சும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ. இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆன அத்தனை போலீஸ் ஆபீசர்ஸுமே கூப்பிட்டு வச்சு நார்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சில உண்மைகள் பொய் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி பார்ப்பாங்க. நீங்க தான் இந்த கேஸை வந்து திசை திருப்புனீங்களா, நீங்க தான் இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. ஒரு விதமான சடக்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே பாதி மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு இவங்க பதில் சொல்லும் போது அவங்களோட ரெயின் சிக்னல்ஸ் எந்த மாதிரியான ரீடிங்ஸ் தருது அப்படின்றத நோட் பண்ணி இது மூலமா அவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. சொல்லப்போனா எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே நார்கோ அனாலிசிஸ், லைட் டிடெக்ஷன், பிரெயின் மேப்பிங் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இதுல யாராச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த டெஸ்ட் ரீடிங் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல செல்லுபடியாகாது. ஆனா சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. சிபிஐ இந்த 3 விதமான டெஸ்ட்டை வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சக்கரவர்த்தியோட ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பண்ணாங்க. நீங்க தான் உங்க பொண்ணை வந்துட்டு கடத்தி வச்சிட்டீங்களா, உங்களுக்கும் உங்களோட பொண்ணு காணாம போனதுக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளை அவங்களுக்கும் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரெயின் ரீடிங்குமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பண்ணுமே சிபிஐக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. 100 ஆனா காணாம போயிட்டு மொத்தம் 5 வருஷம் 10 மாசம் இருக்கிற நிலைமையில நவம்பர் 24, 2020 சிபிஐ 45 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸ்ல இந்த மாதிரியான டீடைல்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தீவிரமா நாங்க விசாரிச்சு பார்த்தோம். ஆனா எங்களால இந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல. நாங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு அதுல போட்டிருந்தது. இந்த கேஸை ஒரு அன்சால்வ்டு கேஸாவே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஆனாவுடைய வீட்டு ஜன்னல் கம்பியில ஏதோ ஒரு விதமான ஆசிட் கெமிக்கல் வந்துட்டு பட்டிருக்கு. அதை வச்சுதான் அந்த கம்பியை வந்து அறுத்து வெளியில் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்ப அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன், எந்த மாதிரியான கெமிக்கல் அது, அந்த கெமிக்கல் மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க, அப்படி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த கெமிக்கலை பக்கமா யாராச்சும் வாங்கினாங்களா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சிபிஐ, சிஐடி யாருமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலும் அதோட நியூஸஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரல. அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா ஏன் பண்ணல, ஒருவேளை பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் இந்த நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில தெரியாம மறைக்கணும். இன்னும் இந்த மாதிரி இந்த கேஸ்க்குள்ள நிறைய லூப் ஹோல் இருக்கு. இந்த ஆங்கிள் எல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கேஸை கண்டிப்பா சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 ஆனா காணாம போயிட்டு 13 வருஷம் ஆகுது. 100 ஆனாக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம இருக்கு. இந்த கேஸ்
இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு வேற எதனாச்சும் தியரி தோணுதா அப்படிங்கறதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த கேஸ் ரிலேட்டடான ஒரு பெஸ்ட் கமெண்ட்டை கண்டிப்பா நான் பின் பண்ணுவேன். ஓகே, இந்த கேஸை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.